ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பிபாஷா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவங்க கான்ட்ரவர்சிஸ உருவாக்குறாங்க. 17 வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பண்ணீங்க. அது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா, உங்க வீட்டுக்கு வாசல்ல மகளிர்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது மறக்கல. இப்ப ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்றேன். ஆமா, ஐ திங்க் கலீடா கேம்பெயின். ஆமா, அதான். அதானே சொல்றீங்க? என்ன நடந்தது அப்ப? நான் அப்ப சின்ன பொண்ணு. சின்ன சின்னதா தப்புகள் நானும் செஞ்சிருக்கேன். செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அ லாண்ட்ரி கேம்பெயின் தட் டன் வித் டினோ. அதாவது முதலாவது போஸ்டரை பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நான் எதுவும் பண்ணல. ஆமா, நீங்க தான் இன்னசென்ட். டீனோ தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் இட் காட் அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி சேட் திங். பிரபுதாதா குப்தா சார் தான் அந்த கேம்பெயினை ஷூட் பண்ணாரு. ஹி வாஸ் பாஸ்ட் அவே. இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். ரொம்பவே ஃபன் லவ்விங் கேம்பெயினை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க பிட்வீன் அ கப்பிள் இன் பெட். அண்ட் யா, இட் வாஸ் பேட். முதல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க எதுவும் பண்ணல, டினோ தான் பண்ணாருன்னு. நான் எதுவுமே பண்ணல, நான் பேசாம படுத்திருந்தேன். I'm in trouble. அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எதுவும் பண்ணல, ஜான் தான் பண்ணாரு. இல்ல, நான் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப நான் கொஞ்சம் பெரியவளாயிட்டேன். யா, ஆக்டிவ். யா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் போத் பீப்புள். யா, ஃபார் ஜிசம் ரைட். நீங்க எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் கை இப்போ ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட இருந்து ஒழுங்கா பதில் வருமானு தெரியல. ஜான் ஆப்கி அதாலத்துக்கு வந்தபோது உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாரு. நான் அன்னைக்கு டெல்லியில தான் இருந்தேன். அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். நான் அன்னைக்கு டெல்லியில தான் இருந்தேன். நீங்க ஷோ நடத்தினப்ப நான் பார்த்தேன். எனக்கு தெரியும். நீங்க அவருக்காக என்னவெல்லாம் பண்ணீங்களோ அதை ஒவ்வொன்னா அவர் எடுத்து சொன்னாரு. மனுஷங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஃபியூச்சர்ல நீங்களும் ஜானும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி நடிக்க வாய்ப்பு இருக்கு. என் சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவர் வரதை நீங்க விரும்புறீங்களா? நான் விரும்புறத பத்தி சொல்லணும்னா, நான் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய விரும்புறேன். ஒருவேளை நாங்க ஒரு நல்ல சிவிலைஸ்ட் மேனர்ல as grown up human beings ஆர்டிஸ்டா நாங்க நடிக்கணும்னா நிச்சயமா சேர்ந்து நடிப்போம். நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப இருக்கிற பசங்க இல்ல, இத நான் சொல்லல. நீங்க என்ன சொல்ல லூசர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. நான் அப்படி சொல்லல. நான் சொன்னது ஆக்சுவலி ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களை சுத்தி ஹாட்மேன் நிறைய பேர் இருக்காங்க, யாராவது டேட் பண்றீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஆல் ஆர் லூசர்ஸ்னு சொன்னேன். இப்படி விளையாட்டா தான் சொன்னேன். அதுல எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்ல. அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா வந்துச்சு? ஆல் மென் ஆர் லூசர்ஸ். அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஐ லவ் மென். And it's true. I love men. You know, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான். And yeah, I don't think so. I really don't think so. I think men are fantastic. உங்க லைஃப்ல மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்னா எதை சொல்லுவீங்க? இங்க நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. கடந்த கால விஷயங்களை பத்தியும் நிறைய பேசிட்டேன். ரொம்ப நாளா மறந்திருந்த விஷயங்களை சொல்லிட்டேன். I think turning point in my life at this point I would say is from the time I had a breakup. ஆமா, அதேதான். நம்ம லைஃபை ரொம்ப கிராண்டடா நினைச்சு போய்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம லைஃபோட ப்ரையாரிட்டிஸ் ரொம்பவே டிபெண்டபிளா இருக்கும். ஆனா அதர் பீப்புள் இன் லைஃப் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நான் நிறையவே கத்துக்கிட்டேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லைஃபை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம சந்தோஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டா, நம்மள பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருப்பீங்க. உங்களுக்கு சரியானதை நீங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கான எல்லா விஷயங்களையும். ஸோ நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் எப்பவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு. ஸோ எனக்குள்ள கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்ல நிறைய ஃபேண்டசிஸ் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் என் லைஃபை நான் யதார்த்தமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க
சொல்லிருக்கீங்க உங்களுக்கு பயம், அதாவது டார்க்னஸ், பேய்ங்க ரொம்ப பயம்னு சொல்லிருக்கீங்க ஃபார் த சைல்ட்ஹுட். அப்போ ராஸ் அண்ட் ராஸ் 3 எப்படி பண்ணீங்க? எனக்கு என்ன தோணும்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இருக்கிற இந்த பயம், ஐ திங்க் இந்த மாதிரி படங்கள்ல நான் நடிச்சு என்ன முயற்சி பண்றேன்னா, வாழ்க்கையில என்னோட பயத்தை எதிர்கொள்ள நான் தயாராயிட்டேன். என்னை பார்த்தா பயந்தாங்குழி மாதிரி தெரியாது, ஆனா நான் அப்படித்தான். நான் உலகத்துல எந்தெந்த விஷயங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறேனோ, அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு நான் ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக நான் முயற்சி பண்றேன். எனக்கு தெரியல. அண்ட் இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல பயம் இருக்கும். தைரியமா நீங்க அதை எதிர்கொள்ளணும். அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. உங்களுக்கு பல்லினா ரொம்ப பயமா? ரொம்ப பயப்படுவேன். தயவு செஞ்சு அதை எனக்கு காட்டாதீங்க. ப்ளீஸ் வேண்டாம். இல்ல, நீங்க எதெல்லாம் பார்த்து பயப்படணுமோ அதெல்லாம் நாம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா. நான் வேணா 2 பிடிச்சிட்டு இல்ல. இங்க என்னால அவ்வளோ வேகமா ஓட முடியாது. ஆனா ஒரு செகண்ட்ல காணாம போயிடுவேன். ஏன்னா எனக்கு பல்லினா அவ்வளோ பயம். நான் ஒரு ஷோ பார்த்திருந்தேன். அது ஒரு கேம் ஷோ. ஒரு பெரிய சேனல்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்க பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அவங்க முகத்துல மேங்கோ ஜூஸ் தடவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய சைஸ் பல்லிகளை அவங்க மேல விட்டுட்டு இருந்தாங்க. அதுல இருந்த பொண்ணுங்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஃபெல்லோ மாடல்ஸ் லைக் நேத்ரா அண்ட் யானா குப்தா. அவங்க முகத்துல தலையிலலாம் இருந்தது. எனக்கு மட்டும் அப்படி இருந்தா செத்தே போயிருப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட பணம் தேவையே இல்ல. அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் தேவையில்ல. என் முகத்துல ஒரு பல்லியை விடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். I can't do that.